ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, அன்பு சகலத்தையும் தாங்கும். எது? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். என்ன செய்யும்? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, சமீபத்தில் ஒரு கடைக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு தாய் மன வளர்ச்சி குண்டிய தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு அப்படியே ஸ்டடியா நின்று கொண்டு இருந்தாங்க. அந்த மகன் சிறு குழந்தை அல்ல, கொஞ்சம் பெரிய பையன்தான். அவனை தூக்குவது அவ்வளவு எளிதும் அல்ல. ஆனாலும் அந்த தாயார் சிரித்த முகத்தோடு அந்த மகனை தூக்கி கொண்டே கடையில் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு அந்த மகன் கீழே இறங்கி கடையில் உள்ள பொருட்களை எல்லாம் கீழே இழுத்து தள்ளி போட்டான். தள்ளி அங்கே இங்கே கொஞ்சம் செதறி போடுறதும், அங்கே சவுட்டி காலத்து தள்ளி போடுறதும், கையெழுத்து மாற்றி போடுறதும் அப்படி இருந்தான். அப்பொழுது அந்த தாயார் சிரித்த முகத்துடன் மகன் கீழே தள்ளி போட்ட பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த பொருட்கள் எங்கே இருந்ததோ அதே இடத்தில் வைத்துவிட்டு தனக்கு மகனை திரும்ப தூக்கி கொண்டார்கள். தன் மகன் குறை உள்ளவன் என்று அறிந்தும் அவர்கள் அவனை நேசிக்கின்றபடியினால் அந்த குறை அவர்களுக்கு பாரமாக தெரியவில்லை. அவன் செய்யும் செயல்களினால், எப்படி அவங்க செய்யக்கூடிய செயல்களினால் அவர்கள் எரிச்சல் அடைய. எப்படி சில தாய்மாரெல்லாம் ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டாலே எரிச்சல் அடைந்து தூக்கி பிள்ளைய வீசி அந்த மாதிரி நிற்பாங்க, அடிப்பட்டமான பிடிப்பாங்க. அவங்க தாயில பேயடே மாறிடுறாங்க சில நேரம். ஆனா அந்த பையன் செய்யற செயல்னா அவர்கள் அந்த தாயார் எரிச்சல் அடையவே இல்லை, வருத்தம் அடையும் இல்லை, ஒரு வருத்தமும் படல. அவனிடத்தில் செல்லமாக பேசிக்கொண்டே அந்த கடையை விட்டு கடந்து போனாங்க. அந்த இடத்த மாறி போனாங்க. இதே பிள்ளைகளே, அந்த மகன் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள, இப்படி நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் குறை உள்ளவர்கள் தான். முற்றிலும் நிறை உள்ளவர்கள் நல்ல மனிதன் எவருமே இல்லை. ஆண்டவர் மட்டும்தான் நிறை உள்ளவர், நல்லவர். அல்லையா? இது எந்த மனுஷரும் குறை உள்ளவன் தான், நிறைவானவர்கள் எவருமே இல்லை. மனிதர்களை குறை உள்ளவர்களாக அப்படியே நேசித்து ஏற்றுக்கொள்ள பழகினால் அவர்கள் செயல், எப்படி அவர்கள் செய்கைகள் நம்மை ஒருபோதும் பாதிக்காது. தேவப்பிள்ளையே, நாம் ஒருவரை குறை உள்ளவராக அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவரிடம் எப்படி ஒரு நிறைவை எதிர்பார்ப்பதில்லை. எதிர்பார்ப்பு இல்லாத போது நமக்கு ஏமாற்றும் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வாய் பேச முடியாத ஒரு நபர் நம்மிடம் சரியாக பேசவில்லை என்று நாம் வருத்தப்படுவோமா? வருத்தப்படவே மாட்டோம். ஏன்னா அவருக்கு வாய்ஸ் பேச தெரியாது. அதனால அவர் நம்மகிட்ட பேசலன்னு வருத்தப்பட மாட்டோம். அதே போல கண் தெரியாத நபர் நம்மை பார்த்து சிரிக்கவில்லை என்று நாம் கவலைப்படுவோமா? கவலையே பட மாட்டோம். ஏன்னா அவருக்கே கண்ணு தெரியல. கண்ணு தெரிஞ்சாலும் நம்மளை பார்த்து சிரிக்க முடியும். அல்லையா? அது உள்ள கை கால் செயல்படாத நம்மளிடம் சென்று அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் போய் நீங்க ஏன் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சண்டையிடுவோமா? சண்டையிடவே மாட்டோம். காரணம் அவங்களுக்கு கைகள் சரியில்லை. சரி இருந்தால் தானே உதவி செய்ய முடியும். அதுபோல தேவப்பிள்ளை, மனநலம் குன்றிய ஒரு நபர் நம்மை நோக்கி கல்லி எறிந்தான். எப்படி மனநல பாதிப்புனா ஒரு மென்டலிஸ்ட்னு வச்சுட்டுங்களா, ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு மனுஷன் வராரு, அவர் கல்லை தூக்கி எறிந்தாலும் நாம் விலகி ஓடுவோமே தவிர எதிர்த்து நின்று சண்டை போட மாட்டோம். ஏன்னா இப்படி உடல் அளவில் குறை உள்ளவர்களை பார்க்கும் போது நாம் கோபப்படுவதில்லை, அதற்கு பதிலாக அவர்களுக்காக பரிதாபப்படுகிறோம். ஆனால் மனதளவிலும் குணத்தளவிலும் குறை உள்ளவர்கள் ஏராளம் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. 1 2 இருக்கிறாங்க, ஏராள ஜனங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அப்படி உள்ளவர்கள் உங்களை காயப்படுத்தும் செயல்களை அடிக்கடி செய்யக்கூடும். அவரிடத்திலிருந்து கோபப்படாமல் அவர்களுக்காக என்ன செய்யணும்? பரிதாபப்படுங்கள் தேவப்பிள்ளைகளே. அவர்களை குறை உள்ளவர்களாக புரிந்து அப்படியே ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் என்ன செய்தாலும் உங்கள் மனது புண்படாது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, என்னிடத்தில் பழகும் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சிலருடைய வார்த்தைகள் என் இருதயத்தை அடிக்கடி காயப்படுத்தும். ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை எனக்கு போதித்த பின்பு அவரிடத்தில் வார்த்தைகளை நான் அவருடைய எப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளா இருந்தாலும் அதை நான் பெருசுபடுத்த மாட்டேன். அதற்காக நான் அவர்களை வெறுத்து விடல, அவர்களை நேசிக்கின்றேன். ஆண்டவர் சொல்றேன், அவங்களை நேசிக்கணும்னு சொன்னனால நேசிக்கின்றேன். அவர்களை குறை உள்ளவராக அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் கத்தி குத்துவது போல் பேசினாலும் அவைகள் இப்பொழுது என்னை பாதிப்பதில்லை. தேவப்பிள்ளை, ஒரு வேதத்திலிருந்து பார்த்தோம்னா தாவீது சவுலை கையாண்ட விதம் ஆச்சரியமானது. சவுல் ராஜா தாவீதை கொல்ல ஆக்ரோஷமாக அலைந்தான். ஆனா சவுல் மனதில் குறை உள்ளவர், அவர் அப்படித்தான் செய்வார் என்று தாவீது அவரை புரிந்து கொண்டபடினால் சவுலுக்கு திரும்ப தீமை செய்ய தாவீது முயற்சிக்கவே இல்லை. இன்று அநேக குடும்பங்களில் ஓயாத சண்டை, சபைகளிலும் விசுவாசிகளிடத்தில் சண்டைகள். காரணம், நாம் எல்லோரையுமே நிறைவுள்ளவர்களாக எண்ணி அவர்களிடத்திலிருந்து நிறைவான செயல்களை எதிர்பார்க்கிறோம்.
அவர்கள் அவற்றை செய்யாத போது ஏமாற்றம் அடைந்து காயப்படுகிறோம். தேவப்பிள்ளே, அவர்களுக்கு பதிலுக்கு தீமை செய்ய முயற்சிக்கிறோம். ஒவ்வொருவருடைய குறைகளையும் புரிந்து கொண்டு அவர்களை நேசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவப்பிள்ளைகளே, அவருடைய குறை நிறைவாக அவர்களுக்காக ஜெபியுங்கள். எப்படி? அவருடைய குறை நிறைவாக அவர்களுக்காக ஜெபிக்கணும். அன்போடு அவர்களுக்கு உதவி செய்யுங்க. தேவப்பிள்ளே, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் குறை உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டபடியினால் அவர்கள் மேல் கோபப்படாமல் பரிதாபப்பட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர்களுக்காக ஜெபித்தார். கெத்செமனே தோட்டத்தில் தன்னை விட்டு போன சீசர்களையும் தேடி வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அதே போல தன்னை 3 முறை மறுதலித்த பேதுருவையும் தேடி சென்று அப்போஸ்தலனாக உருவாக்கினார். இன்று முதல் உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்பவர்களை நீங்கள் பார்க்கும் விதம், அவர்களை அணுகும் உங்கள் அணுகுமுறையும் வித்தியாசமாகட்டும். தேவப்பிள்ளைகளே, இயேசுவை போல் அவர்கள் மேல் கோபப்படாமல் பரிதாபப்பட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவப்பிள்ளைகளே, அன்பு உங்கள் மூலமாக தேசம் முழுவதும், நீங்கள் இருக்கிற இடங்கள் முழுவதும் தேவ அன்பு வெளிப்படுவதற்காக தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பங்கள் சந்ததிகளும் ஆசீர்வாதத்துக்கு 3 முறை நாங்க ஜெபிக்கிறோங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. யாரும் எங்களுக்காக ஜெபிக்கணும் இல்லைன்னு சொல்லாங்க, உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.